மக்களே, வெல்கம் பேக் டு ஒக்கட்ஸு கேமிங் ஒய்டி சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம புதுசாக வரக்கூடிய அப்டேட்ஸை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் இது. யாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆரம்பிக்கலாங்களா? நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்ரைனிங் டைம் கைஸ். ட்ரைனிங் டைமை பொறுத்தளவுக்கு ட்ரூப்ஸுக்கு, ஸ்பெல்ஸுக்கு, சிஜிபிசினுக்கெல்லாம் ட்ரைனிங் டைமை ஸ்கிப் பண்ணுறாங்க. ட்ரைனிங் டைமே இனிமேல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹீரோஸுக்குமே ட்ரைனிங் டைம்லாம் இருக்கும். அந்த ட்ரைனிங் டைமையும் ஸ்கிப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த லெஜண்ட் லீக்கை பொறுத்தளவுக்கு இப்போ வரைக்கும் 8 அட்டாக்ஸ் இருக்குது. இந்த அட்டாக்ஸ் கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம் கைஸ். அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 13 வயசு வரைக்கும் இருக்க பசங்களுக்கு அந்த எவ்வளோ அட்டாக்ஸ் வேணாலும் ஃப்ரீடமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை குறைக்கலாமா வேணாமா அப்படின்றத நம்மக்கிட்ட ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு எதை பற்றியும் இல்லை. இந்த மல்டிப்ளேயர் பேட்டிலில் நம்ம ஸ்விட்ச் பண்ணும்போது, பேஸஸ் தேடும்போது சின்ன சின்ன க்ளவுட் இமேஜ் மாதிரி அப்பப்போ வந்துட்டு போகும். அந்த க்ளவுடை ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி ஒரு சின்ன அப்டேட்டு தான் இது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ட்ரைனிங் டைமை ஸ்கிப் பண்ணதுனால எக்கச்சக்கமான அட்டாக்ஸ்லாம் நம்ம அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால என்ன அப்படின்னா, இதுக்குமே ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ளவுடை தூக்குற விதமாக இந்த இது இருக்கும். இது மூலயமா என்ன ஒரு நல்ல இதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம அட்டாக்கு சீக்கிரமாக போவோம். அது போக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டக்கு டக்குன்னு பேஸஸுமே ஸ்விட்ச் ஆகும். அதுக்காண்டி ஒரு சின்ன அப்டேட்டு தான் இது. இது ஒரு நல்ல அப்டேட்டு கைஸ். அப்படின்னா அந்த ட்ரைனிங் போர்ஷனு, ட்ரீட்டு, பர்க்ஸு அதை பற்றின ஒரு இது தான். ட்ரைனிங் போர்ஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க, ட்ரைனிங் போர்ஷன் அது போக ட்ரீட்டு இந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதை நீங்கள் அந்த மாதம் கடைசி வரைக்கும் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதை ஜெம்ஸாக மாற்றி தந்துடுவாங்க. அதை இந்த இதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரைனிங் பர்க்ஸ்னு ஒன்று இருக்கும் கோல்ட் பர்க்ஸில், அதை மொத்தமாக எடுக்க போகிறாங்க. அதை பற்றின ஒரு சின்ன இது தான் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டொனேஷன் கைஸ். டொனேஷனை பொறுத்தளவுக்கு எல்லோரும் முன்னாடிலாம் அந்த டொனேஷன் பண்ணுறோம் அப்படின்னா எலிக்சரு, டார்க் எலிக்சர் டிபெண்ட் பண்ணி தான் ட்ரூப்ஸு, ஸ்பெல்லு எல்லாமே டொனேட் பண்ணுவோம். இப்போ அந்த இதெல்லாம் கிடையாது. அந்த சேஞ்சஸ் எல்லாம் குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடிலாம் லெவல் 1 கிளானாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்தில் ஒரு 19 நிமிஷம் அந்த நிமிஷத்து வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ எந்த லெவல் கிளானாக இருந்தாலும் பரவாயில்ல, டைம் வெறும் 10 மினிட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கோல்ட் பாஸில் ட்ரைனிங் பர்க்ஸை எடுத்துகிட்டு டொனேஷன் ரிக்வெஸ்ட்டு டைம் அப்படின்னு டைமர்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அது எப்படி இருக்கும்னா, இந்த கிளான் கேஸ்டலில் டைம் கொஞ்சம் குறையிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. அந்த நீங்கள் கோல்ட் பாஸ் போட்டிங்க, பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டைம் குறையும் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க கைஸ். வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து ட்ராஃபீஸ், கவர்ஸ் இதை பற்றின என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடிலாம் அந்த சிங்கிள் ஸ்டார், 2 ஸ்டார் எடுத்து லெஜண்ட் லீக் வரைக்கும் போகிற பிளேயர்ஸ் நிறையா பேர் இருப்பாங்க. இப்போ அப்படிலாம் போக முடியாது, நாங்கள் அதுக்கு ஒரு ஆப் வச்சுருக்கோம்டா அப்படின்ட்டு காமிக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த சிங்கிள் ஸ்டார் எடுக்கிறாங்கல்ல, குறிப்பாக சொல்லப்போனால் அந்த சிங்கிள் ஸ்டார் எடுக்கிற பிளேயரை டிபெண்ட் பண்ணி தான் இந்த அப்டேட்டை விட்ருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அந்த சிங்கிள் ஸ்டார் எடுக்கிற பிளேயர்ஸுக்கு ஃபுல்லாக ட்ராஃபீஸ் கம்மியான ட்ராஃபீஸு, அந்த ஸ்டாருக்கு பொறுத்து அந்த ட்ராஃபீஸ் கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க கைஸ். அதுதான் இந்த இதில் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த லெஜண்ட் லீக்கை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஈஸியாக லெஜண்ட் லீக் போயிடுவாங்க அப்படின்றதுக்காண்டி அதுக்கு ஒரு ஆப் வச்சுருக்காங்க. அது நம்ம மேலேயே சொல்லிட்டோம். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெஜண்ட் லீக்கை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு 8 அட்டாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த 8 அட்டாக்ஸு கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம் கைஸ். அதை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. மேபி அடுத்து வரக்கூடிய அப்டேட்டில் தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மந்த்துக்கு ஸ்னீக் பிக் மாதிரி விட்டு லைட்டாக ஸ்னீக் பிக் மாதிரி விட்டு இந்த அப்டேட்டை எப்போ வருது அப்படின்றத ரிவீல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த நியூஸை க்ளோஸ் பண்ணுறாங்க கைஸ். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை.
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நோட்டிஃபிகேஷனையும் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ மறக்காமல் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதே மாதிரி நம்ம டிஸ்கார்ட், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லோக்கட்ஸ் கேமிங் ஒய்டி. லவ் யூ ஆல் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. நாளைக்கு பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.